Hi students, this is your chemistry class. Now we are discussing about the topic chemistry in everyday life. We already seen what is chemistry in everyday life and discussion about the topic hydrocarbon. What is hydrocarbon and source of hydrocarbons, then properties of hydrocarbons we are already discussed. Now we are discussing about the topic types of hydrocarbons. Let me start the topic. In hydrocarbons, carbon and hydrogen atoms are linked together through different chemical bonds. We already said hydrocarbons combined carbon hydrogen only. Carbon hydrogen is linked together in different chemical bond. So இதுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் this one is bond. இந்த பாண்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதோட அந்த கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்து அது ஒவ்வொரு நேம் இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் லிங்க் ஆகிட்டு இது ஒரு லாங் செயினாக லீனியர் செயினாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை தான் ஹைட்ரோகார்பன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாண்ட் இருக்கனால இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Depending on the bond between these atoms, there are number of hydrocarbons. The four general classes of hydrocarbons, four general classes என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன், அரீன்ஸ். ஸோ நேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் நோ கன்ஃபியூஷன். அல்கேன், ஏன், அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 லெட்டர்ஸ் ஏன் அப்படின்றது கார்பனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு. அந்த கார்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் அல்கேன். அல்கீன் அப்படின்றது இஸ் நத்திங் பட் சேம் கார்பனுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிங்கிள் பாண்ட்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடியது டபுள் பாண்டு. கார்பனுக்கும் டபுள் பாண்டு இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் அல்கீன். அப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேர்டு ஈஎன்இஇன் அப்படின்னு சொல்லலாம். அல்கைன் அப்படின்றது கார்பனுக்கும் இடையில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியதை அல்கைன் அப்படின்னு சொல்லுவோம். அரீன் அப்படின்றது அது க்ளோஸ்டு ரிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகார்பன்ஸை இந்த மாதிரி க்ளோஸ்டு ரிங்காக இருக்கக்கூடியதை நம்ம அரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்குது. என்ன இருக்குது? அல்கேன், கார்பன் சிங்கிள் பாண்ட். அல்கீன், கார்பன் டபுள் பாண்ட். அல்கைன், கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அரீன்ஸ் அப்படின்றது க்ளோஸ்டு ரிங். ஓகேவா? சம் ஆஃப் த காமன் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன். என்ன சொல்கிறாங்க? அண்ட் பென்டேன். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்கேன்ஸுக்கு ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் அப்படின்றது கார்பனோட கவுண்டிங் வந்து 1, ஈத்தேன் கார்பனோட கவுண்டிங் 2, ப்ரொப்பேன் கார்பனோட கவுண்டிங் 3, பியூட்டேன் கார்பனோட கவுண்டிங் 4, பென்டேன் கார்பனோட கவுண்டிங் 5. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மீத்தேன் CH4, ஈத்தேன் C2, ப்ரொப்பேன் C3, பியூட்டேன் C4, பென்டேன் C5. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. CnH2n+2 அப்படின்றது ஃபார்முலா. இதில் n அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்பனோட எண்ணிக்கை 1 2 3 4 5னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட்ரஜனோட கவுண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்பனை சுற்றி நமக்கு 4 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 4 ஹைட்ரஜனை இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது 2 கார்பனுக்கு 6 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா? பாருங்கள், ஒரு கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன், இன்னொரு கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது கார்பனோட கவுண்டிங் 1 இருக்கக்கூடிய மீத்தேன் பார்க்க போகிறோம். மீத்தேன் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன் இன் விச் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு வித் 1 கார்பன் ஆட்டம். we already said. பாருங்கள், ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, அதை சுற்றி நமக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிம்பிளஸ்ட் கேஸ். ஓகேங்களா? இட் இஸ் அ கலர்லெஸ். இதுக்கு வந்து கலர் கிடையாது. இட் இஸ் அ ஆர்டர்லெஸ். இதுக்கு ஸ்மெல்லும் கிடையாது. அப்போ இந்த கேஸ் இருக்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர்லெஸ், இதுக்கு ஸ்மெல்லுமே இல்லை. அண்டு இன்ஃப்ளேமபிள் கேஸ், பட் ஈஸியாக தீப்பற்றக்கூடியது. ஓகேங்களா? சீக்கிரம் அது வந்து தீப்பிடிச்சுக்கும். ஓகேங்களா? It is an eco-friendly fuel because it does not produce any harmful product. இது என்ன பண்ணாது? எரிஞ்சு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு இதையுமே வெளியே கொடுக்காது. அப்படி ஒரு ப்ராடக்டை இது டொனேட் பண்ணாது. ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூல் இன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். மின் எரிபொருளை அந்த மின்சார உற்பத்தியில் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? கரண்ட் ரெடி பண்ணுறதுக்கு.
மீத்தேன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்ஸ் கேஸ். என்ன சொல்கிறாங்க, மீத்தேன் அப்படின்றது அந்த மார்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது அந்த சதுப்பு நில இடத்துல கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் மார்சஸ். எங்கே இருக்கும், அந்த சதுப்பு நிலம் பகுதியில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலீஸ் மீத்தேன் கேஸ். அதாவது டெட் அண்ட் டீகேயிங், அழுகி போன, இறந்து அழுகி போன தாவரங்களும் விலங்குகளும் இந்த மீத்தேன் கேஸை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, இட் இஸ் அ ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரினியூவபிள் அப்படின்றது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். மறுபடியும் அதை என்ன பண்ணலாம், அந்த கேஸை ரியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, அடுத்து sewage sludge can also be decomposed by microorganisms to produce methane gas along with impurities like carbon dioxide and ஹைட்ரஜன் சல்ஃபைடு. சீவேஜ் ஸ்லட்ஜ் அப்படின்றது இந்த கழிவு நீர். ஓகேங்களா, நம்ம வீட்டில் ட்ரைனேஜ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனேஜை டீகம்போஸ் பண்ணும் பொழுது, மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்ணும் பொழுது, நுண்ணுயிர்களை பயன்படுத்தி அதை சிதைக்கும் பொழுது, இப்போ ரீயூஸ்க்காகவோ இல்லை நமக்கு இப்போ நிறைய இதில் இருந்து கரண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நமக்கு ட்ரைனேஜில் இருந்து கரண்ட் எடுக்கிறோம், வாட்டர்லேருந்து, காற்றுலேருந்து, இந்த மாதிரி நிறைய இதில் இருந்து எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி சீவேஜை நம்ம டீகம்போஸ் பண்ணும் பொழுது அது மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அது கூட வேறு என்ன சேர்ந்துருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடுன்றது CO2, ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது H, சல்ஃபைடு அப்படின்றது S2. ஓகேங்களா, இந்த இம்ப்யூரிட்டியும் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இம்ப்யூரிட்டியை சில ப்ராசஸ் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பியோர் மீத்தேன் கேஸை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா, எதுக்கு, எஃபிஷியன்ட் ஃபியூல், எரிபொருளாக பயன்படுத்தலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணணுன்றதை உங்களுக்கு தனி வீடியோவாக சென்ட் பண்ணுறேன். எடுத்து பாருங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்து ப்ரொப்பேன் நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரொப்பேன் அப்படின்றது கார்பனோட கவுண்டிங் 3 இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ ப்ரொப்பேன் இஸ் அ ஆர்டர்லெஸ் அண்ட் ஹைலி இன்ஃப்ளேமபிள் கேஸ். ஆர்டர்லெஸ் அப்படின்றது அதுக்கும் ஸ்மெல் இல்லை, பட் ஹைலி இன்ஃப்ளேமபிள், சீக்கிரமாகவே எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு கேஸ். ஓகேங்களா, இட் இஸ் ஹெவியர் தென் ஏர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு. ஏரை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, கனமானது. இட் இஸ் liquefied through pressurization and commonly used as LPG, liquefied petroleum gas, along with butane. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரொப்பேன்ன்றது ஒன் கேஸ் தான், பட் இது நீங்கள் கம்ப்ரஸபிளுக்கு நீங்கள் உட்படுத்துனீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ப்ரெஷர் கொடுத்தீங்க, அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது இட் இஸ் கேஸ் கன்வெர்ட் டு லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த லிக்விடை பியூட்டேன்ன்றது இட்ஸ் நத்திங் பட் கார்பன் கவுண்டிங் 4. ஸோ ப்ரொப்பேனை லிக்விடாக மாற்றி அதை பியூட்டேன் கூட சேர்த்து நம்ம எல்பிஜி கேஸில், இதுதான் எல்பிஜி கேஸ், நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த எல்பிஜி கேஸ் இதில் தான் அது பயன்படுது. ஸோ எல்பிஜியில் இருக்கக்கூடிய கேஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேனும் பியூட்டேனும். Propane is used as a fuel in heating, cooking and vehicles. Propane can also be used refrigerants. இதெல்லாம் பயன்படுது பாருங்களேன். குக்கிங், நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர், வெஹிக்கிள்ஸ், வண்டியில் பயன்படுது. அடுத்தது ரெஃப்ரிஜரன்ஸ், அந்த ஃப்ரிட்ஜஸ்லேயும் பயன்படுது, அந்த அந்த குளிர் இது பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, குளிர்சாதன இதுக்காக பயன்படுது. பாருங்கள், எல்பிஜி பற்றி கொடுத்துருக்காங்க. Propane is used in LPG cylinder since it is an odorless gas. Any leakage cannot be detected. இப்போது ப்ரொப்பேன் அப்படின்றது இது ஒரு ஆர்டர்லெஸ், ஸ்மெல் இல்லைன்னு சொல்லிட்டோம். பட் அது லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளால் எப்படி கண்டுபிடிக்குவோம், எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல்? நம்ம வேறு எல்பிஜி வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா, கேஸ் லீக் ஆகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதாமா. அதனால தான் ஹென்ஸ் கெமிக்கல் பை நேம் மெர்கேப்டன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு. மெர்கேப்டன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் எல்பிஜியில் கலக்கிறனால தான் இட் இஸ் ஹெல்ப் டு டிடெக்ஷன் இன் எனி லீக்கேஜ் ஆஃப் எல்பிஜி. இப்போ நம்ம வீட்டில் எல்பிஜி கேஸை நம்ம கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி விரும்பத்தகாத ஸ்மெல் வருது இல்லையா,
அதுக்கு என்ன காரணம்னா அதில் மெர்கேப்டன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க. ஸோ அதனால தான் கேஸ் லீக் ஆகுது அப்படின்றத அந்த ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, குட். அடுத்து பாருங்கள், பியூட்டேன். கார்பனோட கவுண்டிங் 4 இருக்கக்கூடியது தான் பியூட்டேன். இதுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னு பாருங்கள். பியூட்டான் இஸ் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இது வந்து நார்மல் டெம்பரேச்சரில், நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் அது கேஸாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா? தே ஆர் ஹைலி ஃப்ளேமபுள். அதுவும் ஈஸியாக தீப்பற்றக்கூடியது தான். கலர்லெஸ், அதுக்கும் கலர் கிடையாது. தட் குயிக்லி வாப்பரைஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்குது, பட் குயிக்காக அவாப்ரேட் ஆகக்கூடியது. அப்போ நம்ம ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஓப்பனில் வச்சோம்னா ஈஸியாக அவாப்ரேட் ஆகிடும். ஈஸியாக எவாபரேட் மட்டும் ஆகிறதில்ல, அது வந்து இன்ஃப்ளேமபிள், தீப்பற்றக்கூடியது. அப்போ தீப்பற்றக்கூடியதுன்னா அப்போ வெளியிலேருந்து அதனால் தீப்பிடிச்சிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், பியூட்டன் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூல் கேஸ் அண்ட் ப்ராப்பலண்ட் இஸ் ஏரோசல் ஸ்ப்ரேஸ் சச்சஸ் டியோட்ரன்ஸ். எதுலெல்லாம் பயன்படுதுன்னா, இந்த வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா, அதில் அந்த உந்திகளாக அந்த ப்ராப்பலர்ஸாகவும் ஏரோசல் ஸ்ப்ரேஸ் அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இதில் இதாகவும் பயன்படுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பியூட்டேன் கேன் பி யூஸ்டு அஸ் ரெஃப்ரிஜரன்ஸ். அப்போது நம்ம பியூட்டேன் வந்து பியூர் ஃபார்மாக இருக்கும் பொழுது அதுவும் இந்த குளிர்பதன பெட்டியில் பயன்படுது அப்படின்றாங்க. பியூட்டன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் லைட்டர் ஃபியூல் ஃபார் அ காமன் லைட்டர் ஆர் பியூட்டன் டார்ச். இது வந்து டார்ச் லைட்லேயும் ஒரு பியூட்டேனை யூஸ் பண்ணுறாங்க. லைட்டு, அந்த டார்ச் லைட் யூஸ் பண்ணுறோம், அதில் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பியூட்டேனை வந்து ஒரு எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பென்டேன் பார்க்க போகிறோம். பென்டேனோட அப்படின்னா கார்பன் கவுண்டிங் என்ன, 5. ஓகேங்களா? பென்டேன் ஒரு லிக்விடு. இப்போ பென்டேன்ன்றது லிக்விட். அப்போ எல்லாமே வந்து அங்கே கேஸாக இருந்திருக்கு, அப்போ இது லிக்விடாக இருந்திருக்கு வித் லோ பாய்லிங் பாயிண்ட். அப்போ இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி. தே ஆர் யூஸ்ட் அஸ் ஃபியூல் அண்ட் சால்வன்ஸ் இன் த லெபார்டரி. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க? நம்ம ஃபியூலாகவும் பயன்படுத்தலாம், எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, சால்வெண்ட் எங்கே? லெபார்டரியில். அப்போ இது ஒரு லிக்விட் அப்படின்றனால மற்ற ஏதாவது சாலிடை இதில் வந்து டிசால்வ் பண்ணுறதுக்காக, கரைக்கிறதுக்காக லெபார்டரியில் இது ஒரு சால்வெண்ட்டாக பயன்படுத்துகிறோம். தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் பாலிஸ்டைரீன். வெரி குட். பாலிஸ்டைரீன் அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸில் பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம், பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்காக நமக்கு என்ன பயன்படுது? நமக்கு இந்த பென்டேன் பயன்படுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரலாகவே நமக்கு என்னென்ன கேஸ் கிடைக்குது, இது எந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்பில், டே டு டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நேச்சுரல் கேஸ் இஸ் த நேச்சுரலி அக்கரிங் hydrocarbon gas, a mixture consisting primarily of methane along with their higher alkanes and small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. பாருங்கள், நேச்சுரல் கேஸ் அப்படின்றது நமக்கு மீத்தேன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் அல்கேன்ஸ், இந்த ப்ரொப்பேன், பியூட்டேன், ஈத்தேன் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அது கிடைக்குது. அடுத்து ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, CO2 ஒரு கம்மி அளவு கிடைக்குது. நைட்ரஜனும் அதோட மிக்ஸ் ஆகிருக்கு, N2. ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது H2S. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நேச்சுரலாகவே மிக்சிங்காக கிடைக்குது. ஓகேவா? இஃப் த gas contains lower hydrocarbons like methane and ethane, it is called dry gas. ஓகே, பாருங்கள், மீத்தேனும் ஈத்தேனும் மட்டும் ரொம்ப கம்மியாக கிடைச்சிது அப்படின்னா அது ட்ரை கேஸ்ன்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் அ லிக்விட், the both of is gas. ஸோ இதை நம்ம ட்ரை கேஸ், உள்ளார் வாயுன்னு சொல்கிறோம். பட் ஹையர் ஹைட்ரோகார்பன்னா அந்த செயின். ஓகேங்களா? அந்த செயின் பெருசாக இருக்கக்கூடிய ப்ரொப்பேன், பியூட்டேன் கிடச்சிது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இந்த கேஸ். இட் இஸ் கால்டு வெட் கேஸ்ன்னு சொல்கிறோம். இதுவும் கேஸ் தான், பட் இது என்னன்னு கேஸும் ஈரவாயுக்கள். வெட் கேஸ், வெட்டுனா ஈரப்பதம். ஓகேவா? அந்த கேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கம்மி கார்பன் இருக்கக்கூடியது கார்பன் 1, கார்பன் 2 இருக்கக்கூடியதை ட்ரை கேஸ்னும், கார்பன் 3, கார்பன் 4 இருக்கக்கூடியதை வெட் கேஸ்னும் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, natural gas is always found above the oil wells. This gas is trapped inside the small spaces in underground rocks called reservoirs. Conventional natural gas can be extracted through drilling wells. Natural gas can also be found in reservoirs with oil and is extracted along with oil. This is called associated gas. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த ஆயில் எடுக்கிறதுக்காக, பெட்ரோல், டீசல் இதுக்காகலாம் ஆயில் எடுக்கிறதுக்காக நம்ம
கிணறு தோன்றும் இல்லையா, அந்த ஆயில் கிணறுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆயில் வெல்ஸ், ஓகேங்களா, எண்ணெய் கிணறுகள், அதுக்கு மேற்பகுதியிலேயே இந்த மாதிரியான நேச்சுரல் கேஸ் எல்லாம் கிடைக்குமா, இல்லை அப்படின்னா இன்சைட் த ஸ்மால் ஸ்பேசஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ராக்ஸ், நம்ம கடல் பகுதியில் இருக்கு இல்லையா, கடல் பகுதியில் அடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் இல்லை இடுக்கில் கூட இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான கேஸ். இல்லைன்னா ஒரு சில இடத்துல ட்ரில்லிங் வெல்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்காக தோண்டப்பட்ட அந்த கிணறுகளையே உள்ள அந்த கிணறுகளோட ஒன்றா கலந்து இருக்கிறது தான் ரிசர்வைர்ஸ் வித் ஆயில் அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் அலாங் வித் ஆயில். ஸோ அப்போ அந்த ஆயிலை பிரித்து எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான கேஸையும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம். இது அசோசியேட்டட் கேஸ், இணைந்த வாயு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றோட ஒன்று மிங்கிளாக இருக்கிறனால, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது எங்கெங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். நேச்சுரல் கேஸ் இஸ் அ fossil fuel used as a source of energy for heating, cooking and electricity generation. ஸோ நமக்கு சமைப்பதற்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஹீட்டுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுது. நேச்சுரல் கேஸ் அக்கோர்ஸ் இன் திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்லலாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிருஷ்ணா, கோதாவரி பேசின்ஸ் அந்த ஆற்றுப்படுகைகள்லையும் கிடைக்குது. தமிழ்நாட்டில் காவேரி டெல்டாவிலையும் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் தான் இந்த மாதிரியான கேஸஸ் கிடைக்குது. It is also formed by the decomposition of organic matter in marshy areas and waste sewage. The natural gas formed in this way contains mainly methane. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கழிவுநீர் பகுதிகளிலிருந்தோ இந்த மாதிரி ட்ரைனேஜுகளிலிருந்தோ இல்லைன்னா இந்த ஆர்கானிக்னால் இயற்கை பொருள்கள் சிதைவடையும் பொழுதோ இந்த மாதிரியான மீத்தேன் கேஸ் கிடைக்குதுன்றாங்க. அதுவும் மீத்தேன் தான் ரொம்ப மெயினான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, அந்த நேச்சுரல் கேஸை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்துருக்காங்க. அதாவது இந்த வேஸ்டேஜ் எல்லாம், வேஸ்ட்டு பேப்பர், சாடஸ்ட்டு, லீவ்ஸு, அந்த செடியோட லீவ்ஸு, அதோட ட்விக்ஸு இது எல்லாமே ஒன்றா ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 20 days வந்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 20 daysக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அது பக்கத்தில் ஒரு தீக்குச்சியை பருத்தி கொண்டு போகும்பொழுது அதிலிருந்து கேஸ் வெளிவரக்கூடியதை உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக நம்ம செஞ்சு காமிக்கலாம் கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள், யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் இஸ் யூஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் ஃபியூல். அப்போது நம்ம தொழிற்சாலையிலையும் இல்லை இண்டஸ்ட்ரியிலையும் இல்லை வீட்டிலையுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபியூலாக இதை பயன்படுத்தலாம், சரிங்களா. இட் இஸ் யூஸ்ட் இன் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அந்த வெப்பம் சம்மந்தப்பட்ட இதுலேயும் இதை பயன்படுது, அந்த பவர் ஸ்டேஷன்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்டு ஃபியூல் இன் வெஹிக்கல் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போ பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக நம்ம வெஹிக்கலில் இந்த மாதிரி கேஸ், ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க, அந்த காரில் பின்னாடி கேஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் கேஸை ஃபில் பண்ணியும் நம்ம நேச்சுரல் கேஸை ஃபில் பண்ணியும் வண்டி ஓட்டிக்கலாம். பெட்ரோல் டீசல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. When heated, it decomposes and forms hydrogen and carbon. Hydrogen thus formed, it is used manufacturing of fertilizer. இதை டீகம்போஸ் பண்ணும் பொழுது நமக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து நமக்கு திருப்ப கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்டிலைசர் உரம் தயாரிக்க பயன்படுத்திக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சரிங் கெமிக்கல்ஸ், ஃபேப்ரிக்ஸ், கிளாஸஸ், ஸ்டீல், பிளாஸ்டிக் அண்ட் பெயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக், துணி இல்லை கெமிக்கல்ஸு, கண்ணாடிகள், இரும்பு, பிளாஸ்டிக் இல்லை பெயிண்ட்டு, இது மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த கேஸஸ் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். மின்சார உற்பத்திலையும் பயன்படுதுன்றாங்க, ஓகேங்களா. பாருங்கள், இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, டூ யூ நோல மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இஸ் நீடட் டு கீப் paintings and other ancient aircrafts from being destroyed by environmental factors. This natural gas is used to museums to protect the monuments. இப்போது மியூசியமில் இந்த பழங்கால பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்லாம் பாதிக்கப்படாத வண்ணம் இந்த அந்த அறை வெப்பநிலையே அந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நேச்சுரல் கேஸ் தான் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்கள். இட் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஹீட், இட் கேன் பி ஈஸிலி பர்ன்ட்டு. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ஹீட்டை அதிகமாக கொடுக்குறனால நமக்கு ஈஸியாக எரியக்கூடிய நிலைமை கிடைக்குது. நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இட் டஸ் நாட் லீவ் எனி ரெசிடியூ. ஸோ இதிலிருந்து நமக்கு எந்த ஒரு வேஸ்டேஜ் ரெசிடியூவும் பின்னாடி கிடைக்கிறது இல்லை. இப்போது ஒரு கட்டை எரிஞ்சதுன்னா பின்னாடி நமக்கு ஆஸோ இல்லை அதோட அந்த கறி துண்டு கிடைக்கிது இல்லையா, அது மாதிரி எதுவும் கிடைக்கிறது இல்லை. இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்ட் நோ காசஸ் நோ பொல்யூஷன்.
இது எரிக்கூடியதுனால எந்த ஒரு வாயுவும் வெளியே வரலை, ஸ்மோக் எதுவும் வெளியே வரலை, அதனால் பொல்யூஷன் எதுவும் நமக்கு பாதிக்கப்படாது. ஓகேங்களா. திஸ் கேன் பி ஈஸிலி சப்ளைடு த்ரூ பைப்ஸ். இதை எதன் மூலிமா நம்ம சப்ளை பண்ணிக்கலாம்னா பைப்ஸ், அந்த நம்ம டியூப் வழியாக நம்ம அதை சப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பெட்ரோல் அந்த டியூப் வழியாக நம்மளோட டேங்குக்கு அடிக்கிறோமோ அதே மாதிரி இது கேஸ் வழியாக ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கேஸை அந்த டியூப் வழியாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இட் கேன் பி டைரக்ட்லி யூஸ்டு டு ஃபியூல் இன் ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதை டேரெக்டாகவே நம்ம வீட்டுக்கும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா. அடுத்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே நேச்சுரல் கேஸை நீங்கள் அழுத்துவதன் மூலம், ப்ரெஷர் அதிகம் கொடுப்பதன் மூலம் என்னவா மாறுது அப்படின்றத பார்க்கலாம். when the natural gas is compressed at high pressure, it is called compressed natural gas, CNG. Nowadays it is used as fuel in automobiles. The primary hydrocarbon present in CNG, compressible natural gas, is methane, 88.5%. Natural gas is liquefied for shipping in large tankers. This is called liquefied natural gas. CNG is stored in high pressure, whereas LNG is stored in ultra cold liquid form. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது இதை கம்ப்ரோஸ் பண்ணுறனால நம்ம அதை கம்ப்ரோஸ்டு நேச்சுரல் கேஸ்னு சொல்லலாம். இதில் அதிகப்படியாக இருக்கக்கூடியது மீத்தேன் தான், 88.5% இருக்குது. இதெல்லாம் வந்து எதில் பயன்படுத்தலாம்னா, இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த லாரி, கனரக வாகனங்கள், லாரி, இந்த லார்ஜ் டேங்கர்ஸ், பெரிய பெரிய வண்டிகளெல்லாம் இதை பயன்படுத்தலாம். அதை எப்படி மாற்றுறாங்க, லிக்யூஃபைடாக மாற்றுறாங்க. கேஸாக இருக்கக்கூடியதை அதிக ப்ரெஷர் கொடுத்து லிக்விடாக மாற்றுறாங்க. அதுக்கு பேர் லிக்விடு நேச்சுரல் கேஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு ஒன்று கேஸாகவும் இன்னொன்று லிக்விடாகவும் இருக்குது. அந்த கேஸை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்க பக்கம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே அந்த லிக்விட் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கோல்டாக இருக்க பகுதியில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். இட் இஸ் த சீப்பஸ்ட் அண்டு க்ளீனஸ்ட் ஃபியூல். இது சுத்தமான ஒரு கம்மியாக விற்கக்கூடிய ஒரு கேஸ். ஓகேங்களா. வெஹிக்கல் யூஸிங் திஸ் கேஸ் ப்ரொடியூஸ் லெஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோகார்பன் எமிஷன். ஸோ இதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் ரொம்ப கம்மி தான். அதனால் நாட் அஃபெக்ட் டு பொல்யூஷன். ஓகேங்களா. பொல்யூஷனுக்கு அஃபெக்ட் ஆகாது. இட் இஸ் லெட் எக்ஸ்பென்சிவ் தென் பெட்ரோல் அண்ட் டீசல். நவ்விய டேஸில் பெட்ரோலோட ரேட் வந்து 100 ரூபீஸ் சென்ச்சுரியம் இது பண்ணியிருக்கு, டச் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா. இதனால் இது ஒரு குட் கேஸாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதர் கேஸஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.